ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அதனுடைய பார்ட் 2 வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ல் நம்ம வந்து பேசிக்ஸ் சம் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. பார்ட் 2 இந்த வீடியோவில் அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட், சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இன்னும் கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய சம் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா. எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், எல்லா கொஷினுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம், தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம ஃபார்முலா என்னன்னு தெரியும். நமக்கு வந்து வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? அசல் இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு காலம் பை 100. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ தனி வட்டி கண்டுபிடிப்போம். இப்போது இந்த காலம் கண்டுபிடிக்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அதில் வந்து நம்ம மந்த்ஸ் கொடுத்துருந்தா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டேஸ் கொடுத்துருந்தா எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து அதனுடைய எக்ஸாம்பிள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ 219 நாட்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா அசல் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியும், 6750. சரிங்களா. வீதம், வட்டி வீதம் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10%. காலம் அப்படிங்கிறது வந்து டைம், அதாவது நத்திங் பட் PNR by 100. ஸோ நான் எழுதியிருக்கேன் வார்த்தையில். இப்போது காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், என் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. என் அப்படிங்கிறது எவ்வளோ, 219 நாட்கள். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், என் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இயரில் வந்து எப்பயுமே நம்ம வருடத்தில் தான் கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாட்கள். சரிங்களா. ஸோ அப்போது 219 நாட்கள் டிவைடட் பை 365னா எத்தனை வருஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இது கேன்சல் பண்ணால் ஸோ என்ன வரும்னா 73ஆல் இது வந்து கேன்சல் ஆகும். அப்போது 3, இது 5ஆல் கேன்சல் ஆகும். ஸோ 3/5. ஸோ n is equal to 3/5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் by 100. சரிங்களா. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு தேவையான தனி வட்டி கிடச்சிரும். ஸோ 4 5 5, மீதி 1 3 5 2 5 25. சரிங்களா. ஸோ 100ல் இது கேன்சல் ஆகிடும். ஸோ 300 390 405 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 405 ரூபா தனி வட்டி மட்டும் கிடைக்குது. ஸோ கூட்டு தொகையை என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. தொகை அப்படிங்கிறது என்ன, அசல் ப்ளஸ் வட்டி. அசல் எவ்வளோன்னு தெரியும், 6750. ஸோ இதெல்லாம் எழுதி நீங்கள் ஒவ்வொன்றும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் தேவையில்லை. இது எதுவுமே எழுதாதீங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் எழுதணும். சரிங்களா. ஸோ நம்பர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7155. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஒவ்வொரு ஸ்டெப் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலா எழுதுறது, இந்த மாதிரியான கூட்டுறதுக்கு என்ன எழுதணுமோ அதெல்லாம் எழுதுறது எதுவுமே எழுதக்கூடாது. சரிங்களா. டைரெக்டாக நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின் இருக்கும்போது தான் எடுத்ததையும் நீங்கள் ஓகே 6750 அப்படிங்கிறது உங்களுக்கு அசல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 219 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ நாட்கள் கொடுத்துருக்காங்க டிவைட் பை 365 போடுவோம். 10% வட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பை 100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். சரிங்களா. ஸோ இப்படி நீங்கள் இதை தான் நீங்கள் டைரெக்டாக இதை மட்டும் எழுதணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ இதை கால்குலேட் பண்ணிட்டு 3/5. ஸோ இதை நீங்கள் அடிச்சுட்டு ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் கொண்டு வரணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இது கூட நீங்கள் 6750 அப்படியே ஆட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அதுவும் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே எளிமையாக இருக்கும். எப்படின்னா, ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 6750 நமக்கு 405 அப்படிங்கிறது தானே வந்துச்சு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது. சரிங்களா. ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் வந்து 7141, 7145. ஸோ இந்த மாதிரி 4-5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 7132. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும், கண்டிப்பாக 0 + 5 ஆட் பண்ணால் கடைசி டிஜிட் வந்து 5 வரும் அப்படின்னு தெரியும். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக கூட ஆட் பண்ண தேவையில்ல. சரிங்களா. இப்போ 5 வரும். அப்போ இந்த ஆன்சரில் 5
முடியக்கூடிய ஒரு ஆன்சர் எதுன்னு பாருங்கள். ஓகே இது 5 வருது அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1ல் முடியுது, இன்னொன்று 2ல் முடியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 5ஆல் தான் முடியுது. ஸோ அப்போ அந்த 5 அப்படிங்கிற ஆப்ஷன் எந்த ஆன்சரில் இருக்கோ அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் வந்து இது ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு மைண்ட் கால்குலேஷனில் நீங்கள் வந்து இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு போட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம் ஆப்ஷன் வச்சு போடும்போது நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ரொம்ப எளிமையாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பட் உங்களுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே கொஞ்சம் இன்னும் வேகமாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்து ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 7 இப்போ டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? 7/6/2006 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 19/8/2006. ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ளே ஸோ இங்கே என்ன அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது இந்த டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து கணக்கு போட போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஜூன் மாதம் அப்படின்னா 30 நாள் இருக்கும், ஜூலை அப்படின்னா 31, ஆகஸ்ட் அப்படின்னா 31. ஸோ இந்த டேஸ்லாம் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் 12 மந்த்ஸுக்கும் என்னென்ன டேஸ் இருக்குது எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதே போல் லீப் இயர் வந்தால் பிப்ரவரி மந்த்து இன்கேஸ் இந்த டேட்டில் வந்து 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லீப் இயராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதம் நடுவில் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்த்துக்கு 29 வரும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து வச்சு தான் அந்த டேஸ் வச்சு தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்போ தான் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம்மில் ஜூன் கொடுத்துருக்காங்க 6th. சரிங்களா? ஸோ அப்போது ஜூன் மாதம் 30 நாள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ 30 நாள் அப்படின்னா இதில் 7ஆம் தேதியிலேருந்து தான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அன்றைக்கி தான் கடன் வாங்கியிருக்காரு. அப்போது 30 நாளில் 6 நாள் போயிடுச்சு. 7ஆம் தேதியிலேருந்து தான் நம்ம கணக்கிட போகிறோம். முன்னாடி இருந்தால் 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம அவர் எதுவும் வாங்கலை. 7ஆம் தேதி தான் வாங்குறாரு. அப்போ 6 நாள் கழிச்சிருவோம் இல்லையா? அப்போ எத்தனை நாள் இருக்கும் இதில்? ஜூன் மாதத்தில் 24 நாள் இருக்கும். அப்புறம் ஜூலை மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8வது மாதம், ஆகஸ்ட் மாதம் தான் 19ஆம் தேதி தான் காசு கொடுக்குறாரு திருப்பி. அப்போது ஜூலை மாதம் 31 நாளும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி கொடுத்துட்டாரு. அப்போது 18ஆம் தேதி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ நாள் வருதுன்னு பாருங்கள். 12, 13, மீதி 1, 6, 1, 7, 73 நாள் வருது. ஸோ 73 நாள் வருது. ஸோ இதை வந்து நம்ம வருஷத்தில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஃபார்முலா என்ன, இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது PNR/100 அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படிங்கிறது இயர்ஸில் தான் இருக்கும். இது மறந்துடாதீங்க. எல்லா சம்லையும் இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இயரில் இருக்கணும். அப்போது 3 டேஸில் இருந்தால் 365 டிவைட் பண்ணுவோம். இதே மந்தில் இருந்தால் இப்போ வந்து 16 months அப்படின்னு கொடுத்தாங்கன்னா /12 கணக்கு. ஏன்னா 12 மாதம் தான் ஒரு வருடம், 365 நாட்கள் தான் ஒரு வருடம். ஸோ அதுக்கு ஈக்குவலான வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது இது வந்து 73 / 365 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? இது வந்து 1, இது வந்து 5. சரிங்களா? 1/5 அப்படிங்கிறது கிடைக்கும் இதை டிவைட் பண்ணால். ஸோ அப்புறம் இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் 4000 ரூபா இருக்குது இன்ட்டு 1/5 இன்ட்டு 5/100. சரிங்களா? இதான் வேல்யூ. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 40 ரூபா கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த 40 ரூபா இன்ட்ரெஸ்ட் கூட இந்த 4000 அசல் 4000 ஆட் பண்ணால் 4040 ரூபா வந்து அவர் வந்து திருப்பி கொடுத்த தொகை. சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம ஆன்சர் கால்குலேட் பண்ணோம். எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து மறந்துடாதீங்க. எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து டேஸ் வந்து கால்குலேட் பண்ணி ஏதாவது மிஸ் பண்ணிடாதீங்க. 6ஆம் தேதி அப்படின்னு 7ஆம் தேதியிலேருந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 23 நாள் நீங்கள் போட்டினாலும் தப்பாயிரும். ஏன்னா 7ஆம் தேதியிலேருந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த டேட்டில் வந்து 18ஆம் தேதியோட முடிஞ்சிடும். சரிங்களா? 19ஆம் தேதி நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். இதில் இன்னும் சில ஃபார்முலாஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு கேட்குறது என்னென்னா செலுத்திய தொகை அப்படின்னு கேட்குறாங்க. தொகை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? நம்ம அதை வந்து அதாவது முழு தொகை A = P × 1 + N R/100 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் டைரெக்டாக நமக்கு தொகை கிடச்சிரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ரொம்பவே இந்த ஃபார்முலா மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு இப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் தனியாக
அசல் தனியாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப எளிமையான மெத்தட். இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கால்குலேஷன்லாம் வந்து பெருசாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி வந்துடும். வேல்யூஸ் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா. சரிங்களா? இப்போது 7000 ரூபாய் அசலுக்கு 16 மாதங்களில் ரூபாய் 1650 தனி வட்டி கிடைத்தால் வட்டி விதத்தை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு கேட்குறது, ஸோ எல்லாமே நமக்கு ஃபார்முலா என்னென்னு தெரியும், I is equal to PNR/100. ஸோ இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா வட்டி வீதத்தை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆர் தான் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஆரை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஃபார்முலா மாற்றி எழுதிக்கலாம் இல்லையா? I × 100 / PN. ஸோ இதை நான் மாற்றி எழுதுனா இப்படி கிடச்சிரும். சரிங்களா? இது ஒவ்வொன்றும் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. தனி வட்டி வந்து 1680 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. × 100/P அப்படிங்கிறது அசல் 7000 ரூபா இருக்குது. × 16 மாதங்கள்னு கொடுத்துட்டாங்க. நான் மந்த்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதம். ஸோ 12ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே அப்படியே எழுதிட்டாலும் சரி, இங்கே எழுதி நீங்கள் கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை இங்கே கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன்சரை இங்கே டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, பட் அந்த ப்ராசஸ் மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? 4/3 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து வட்டி வீதம் கிடச்சிரும் இல்லையா? ஸோ ஜீரோஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 4ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 4 2. இந்த 3 கீழே டிவைடில் இருக்குது. ஸோ இது மேலே போனால் 3 மல்டிப்ளையில் இருக்கும். ஸோ 42 × 3 இருக்கும். ஸோ இங்கே 7 இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் 6ஆல் அடிக்கலாம். ஸோ 6 18 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 18% அப்படிங்கிறது தான் வட்டி வீதம். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். விஜய் ரூபாய் 10,000ஐ 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 11,000ஐ அவர் பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அசல் வந்து 10,000 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%. ஸோ இயர்ஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கேட்குறாங்க. அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து முழு தொகை ஏ அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க இல்லையா? 11,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எத்தனை வருஷத்தில் வந்து 11,000 மாறும் 10,000 அப்படிங்கிறதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது நீங்கள் ஃபார்முலா வச்சு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ N is equal to 100 × I/PR அப்படிங்கிற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ஃபார்முலா தான். ஸோ I is equal to PNR/100. இப்போ N கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம ஆல்டர் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ இதிலிருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒன்று தெரிஞ்சால் போதும், எந்த வேலையை கொடுத்தாலும். நீங்கள் டைரெக்டாக இது எழுத தெரியல உங்களுக்கு அப்படின்னாலையும் நீங்கள் இதை எழுதிட்டு, சரிங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எழுதிட்டு இதுலேருந்து நீங்கள் N is equal to அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? நான் ரொம்ப உங்களால் இது பண்ண முடியல, இது டைரெக்டாக உங்களால் எழுத முடியல, இல்லை பண்ண முடியல அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வாங்க. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலையும் போதும். இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா? 100 × இன்ட்ரெஸ்ட் I அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியும் நமக்கு, கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? A - P. அதாவது முழு தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம்னா அதுதான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற அமௌண்ட்டு. எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 11,000லேருந்து 10,000 போயிட்டா எவ்வளோ வரும்? 1000 ரூபா வரும். சரிங்களா? × 100. P/P அப்படிங்கிறது அசல், அது 10,000 ரூபா. R அப்படிங்கிறது 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் 4 3 இங்கே ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 10/5 அப்படின்னு இருக்கும். இதை அடித்தோம்னா 2. ஸோ 2 இயர்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவும் தெரியும் நமக்கு. A is equal to P × 1 + N/R/100 அப்படிங்கிற ஃபார்முலாவும் தெரியும். இதுலேயும் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம், டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். A அப்படிங்கிறது தெரியும், டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 11,000. P அப்படிங்கிறது 10,000 × 1 + N வச்சுக்கிட்டு நீங்கள் R 5/100 போட்டிங்கனாலையும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் சொல்கிறவங்களுக்கு ஏன் இது யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக இதுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் எதுவுமே எழுதாமல் இதை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10,000 ரூபா அசல் கொடுத்துருக்காங்க. அடுத்து
எவ்வளோ முழு தொகை 11,000 ரூபா அவர் கடைசியாக அவருக்கு வந்து எத்தனை வருஷத்தில் வருதுன்னு தெரியல, அது வந்து 11,000 ரூபா வாங்குறாரு அப்படின்னு தெரியும். ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சே போதும். இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? முழு தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அது நம்ம 1000 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 11,000லேருந்து இந்த 10,000 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா கிடச்சிரும். சரிங்களா? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு 5% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நமக்கு மொத்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1000 ரூபா வந்து கிடச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ? 5%. அசல் எவ்வளோ? 10,000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு 5% வட்டி போட்டால் 1000 ரூபா எத்தனை வருஷத்தில் கிடைக்கும்? ஸோ ஜஸ்ட் ஒரு மைண்ட் கால்குலேஷன் தான் இல்லையா? 10,000 ரூபாய்க்கு போட்டால் ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா கிடைக்கும். 5% வட்டி தானே. அப்போது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபா தான் நமக்கு மொத்த இன்ட்ரெஸ்ட்டு. 1000 ரூபாங்கிறது 2 வருஷத்தில் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது. இது 500 அப்படிங்கிறது ஒரு வருஷம், 2வது வருஷம் 1000 ரூபா அப்படி கிடைச்சிரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை பார்த்த உடனே நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுதா போதும். 1000 ரூபா. சரிங்களா? அப்போது 10,000 ரூபாய்க்கு 5% வட்டி போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா கிடைக்கும். இன்னொரு 500 ரூபா அப்படிங்கிறது 2 வருஷத்தில் மொத்தமாக சேர்ந்தால் 1000 ரூபா கிடைச்சிரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ 2 இயர்ஸ்க்கு 1000 rupees கிடைச்சிரும். அப்போது ஆன்சர் வந்து 2 years. இந்த ஃபார்முலாலாம் எதுவும் எழுத வேண்டாம், இதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம், இதை கேன்சல் பண்ண வேண்டாம். சரிங்களா? டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தேவையில்ல, இதையும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? எப்பயுமே பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கும்போது டிவைடட் பை 100 போடுவோம் இல்லையா? அப்போ அந்த 2 ஜீரோ நீங்கள் வந்து கன்சிடரே பண்ணாதீங்க. 10,000 அப்படியே இருக்குதுன்னா அதில் 2 ஜீரோ கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ மீதி இருக்கிறத அப்படியே டைரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100 × 5, ஸோ 500 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். 2 வருஷத்துக்கு 1000 ரூபா கிடச்சிரும் அப்படிங்கிறத டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே போல் இன்னும் சில கணக்குகளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.